நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இன்னைக்கு கூட நம்ம வேதத்துலேருந்து ஒரு சில காரியங்களை குறித்து தியானிக்கலாம் அப்படின்னு நான் காலையிலேருந்து அப்படியே ப்ரேயரில் உட்காந்துட்டு யாரை குறித்து தியானிக்கலாம் அப்படின்னு ப்ரேயரில் இசப்பட்ட பேசும்பொழுது யாக்கோபு குறித்து, யாக்கோபு எவ்வளோ மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவன், முற்பிதாக்களின் தேவன்னு நம்ம சொல்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படிங்கிற முற்பிதாக்களின் தேவன். ஆனால் யாக்கோபுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதம் இயேசுப்பா கொடுத்துருந்தாரு. யாக்கோபு யார் அப்படின்னு பார்த்தா, ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் பிறக்கிற பையன்தான் யாக்கோபு. ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் 40 வயசில் கல்யாணம் ஆகுது. ரெபேக்காலோட மலடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈசாக்கு தேவனிடத்தில் போயிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. ஈசப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணும்போது ஈசப்பா என்ன பண்ணுறாரு, ரெபேக்காலோட மலட்டுத்தன்மையை நீக்கி ரெபேக்கால் கர்ப்பம் தரிக்கும்படியாய் பண்ணுறாரு. அப்போ பண்ணும்பொழுது ரெபேக்காலோட வயிற்றில் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்கிற மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு. என்னடா இது உள்ளார இது என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக ரெபேக்கால் போகிறாங்க. அப்போ நம்மளோட ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் அதில் 23வது வசனத்தில் சொல்கிறாங்க, கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இசப்பா சொல்கிறார். சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஃபஸ்ட்டு மூத்தவர் வராரு, ஏசா வந்தோடனே அவரை பார்த்தோடனே அப்படியே ரெட்டாக உடம்பு ஃபுல்லாக ஒரே ரோமம், ஒரே முடியாக இருக்குது. அவருக்கு ஏசான்னு பேர் வைக்கிறாங்க. எதுக்கு ஏசான்னு பேர் வைக்கிறாங்கன்னா, மயிர் அழகுள்ளவன் அப்படின்ற அர்த்தமாமா. அடுத்தது ஏசாவோட குதிகாலை பிடிச்சிக்கிட்டே வெளியில் வர்றாரு. யாருன்னா யாக்கோபு. யாக்கோபுக்கு பேர் என்ன, யாக்கோபுன்னு பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னா, யாக்கோபு அப்படின்னா எத்தன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு அர்த்தமா. ஏன்னா அவர் வெளியில் வரும்பொழுதே அவரோட அண்ணனோட குதிகாலை பிடிச்சிட்டே வெளியில் வர்றாரு. நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல, ஐயோ காலை வாரி விட்ருவான், அவன் காலை பிடிச்சி காலை வாரி விட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அவர் வெளியில் வரும்பொழுதே என்ன பண்ணுறாரு, அவரோட அண்ணன் காலை பிடிச்சிக்கிட்டே வெளியில் வர்றாரு. அதனால் அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, யாக்கோபுன்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க, ஏசா எப்படிப்பட்ட குணமுள்ளவன், எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது சொல்கிறாங்க, அவன் வனசஞ்சாரியும் வேட்டையாடுறதுல வல்லவனுமாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேட்டையாடுறவங்களாம் இப்போல்லாம் நம்மளோட அனிமேஷன் பார்த்தாலோ இல்லை ஒரு வீடியோ பார்த்தாலோ வேட்டையாடுறவங்களாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கள்ல, அப்படியே நல்ல ஒரு ரோமத்தோட ஒரு ஃபிசிக்கோட அப்படியே ஹைட்டு வெயிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. யாக்கோபு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் கூடாரவாசியும் குணசாலியுமாய் இருக்கிறாரு அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ ரெபேக்காலுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது, மூத்தவன் இளையவனை சேவிக்க போகிறாங்கிற விஷயம். ஸோ அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா பாரபட்சம் வந்துடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெபேக்கால் யார் பட்சமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாக்கோபோட பட்சமாக இருக்கிறாங்க. இவர் ஈசாக்கு யார் பட்சமாக இருக்கிறாருன்னா ஏசாவோட பட்சமாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் வனவாசியாக இருக்கிறதுனால அவர் போய் வேட்டையாடி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வர்றது எல்லாத்தையும் சமைச்சு அவங்க அப்பாவுக்கு கொடுக்கும்பொழுது அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி, உடனே ஏசாவை அவங்க அப்பாவுக்கு ஈசாக்குக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்மளும் இப்படி தான் வீட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே கேட்குறது என்ன, நம்ம பிள்ளை பேச ஆரம்பித்தோடனே உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பிரிவினையை போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், உட்காந்துட்டு எனக்கு யாரெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, என்னை யாரெல்லாம் அவங்க அப்பாக்கிட்ட மாட்டி விடாமல் இருக்காங்க அப்படிலாம் பார்த்துட்டு உடனே இது ஏன் பிள்ளை, இது அவர் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்களை நம்ம வளர்க்காம எப்போவுமே தேவ
தேவனுக்காக வளர்க்கணும். நம்ம பிள்ளைகிட்ட ஃபஸ்ட்லேருந்தே சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து இந்த உலக காரியத்தில் தான் நம்ம அவங்களுக்கு அப்பா அம்மா. ஆனால் தேவன் ஒரு கருவை முன்குறிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த கரு இந்த உலகத்துக்கு வருது அப்படின்னு சொன்னாவே அது தேவனுக்கு பயன்படுற மாதிரியான ஒரு கருவாக நம்ம வளர்க்கணும். வளர்க்கும் பொழுதே யாருக்கு பிரியமாக வளர்க்கணும்னா, அம்மாவுக்கு பிடிக்குமா அப்பாவுக்கு பிடிக்குமான்னு கேட்காம என் பிள்ளை கடவுளுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்களை வளர்க்காம தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்படியாக நம்மளோட பிள்ளைங்களை நம்ம வளர்க்கணும்.